நவாஸ் சகோதரர் இன்னும் வரவில்லை. திருமண ஊர்வலம் வரவிருக்கிறது. அப்பாவும் மாமாவும் பணத்தை ஏற்பாடு செய்வதற்காக தில்தாருடன் சென்றிருக்கிறார்கள். கவலைப்பட வேண்டாம், அவர்கள் விரைவில் வருவார்கள். அந்த மனிதன் அவ்வளவு நல்லவன் இல்லையா? அவர் யாருக்கும் பணம் கடன் கொடுப்பதில்லை. அவர் அவ்வளவு நல்லவராக இருந்திருந்தால், அப்படி என்றால் கடன் ஏன் வாங்க வேண்டும்? மேலும் அவருடைய கணக்கரான தில்தார், அவன் எல்லா பெண்களையும் கண்காணித்து வருகிறான், அவரது ஒப்பந்தக்காரருக்காக. அத்தை, பணம் ஏற்பாடு ஆகிவிடும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். எல்லாம் நலமாக இருக்கும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். மேலும் நமது எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கப்படும். சரி, நான் போய் பார்க்கிறேன். ஒருவேளை அவர்கள் இங்கே இருக்கலாம். ஆம், சரிதான். கவனமாக இருங்கள். ஆம். நான் என் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு சேவை செய்து வருகிறேன். இரவும் பகலும் நான் அதைச் செய்தேன். நீங்கள் கட்டளையிட்டதையெல்லாம் நான் செய்து வந்தேன். நான் எப்போதும் உங்களுக்கு கீழ்ப்படிந்தேன் ஐயா. இது என் மகளின் திருமணம். மற்றும் ஐயா, நான் உங்களிடம் உதவி கேட்டு வந்தேன். இந்த நேரத்தில் எனக்கு உங்கள் உதவி தேவை. நீங்கள் எனக்கு உதவாவிட்டால் அதன் பிறகு அவளுடைய திருமண ஊர்வலம் திரும்பிச் செல்லும். என் மரியாதை இப்போது உங்கள் கைகளில் உள்ளது. ஐயா, நான் அவரை இங்கே அழைத்து வராமல் இருந்திருந்தால். அப்படி நடந்திருந்தால் அவன் வீட்டிலேயே பிச்சை எடுத்து இறந்திருப்பான். அவன் என்னை பைத்தியமாக்கிவிட்டான். அவருக்கு 2 லட்சம் ரூபாய் வேண்டும். அவரது மகளின் திருமண ஊர்வலம் இன்று இங்கே உள்ளது. நீ அதை என்னிடம் ஒருபோதும் சொல்லவில்லை. அவரது மகள் இளமையாக இருக்கிறார். ஐயா, அவர் தன் மகளின் திருமண பிரேரணையை விரைவாக உறுதி செய்தார். இல்லையென்றால் நான் உன்னிடம் சொல்ல முடிவு செய்திருந்தேன். என்னைப் போன்ற ஒரு ஏழையின் மீது கருணை காட்டுங்கள். எனக்கு ஒரே ஒரு மகள் தான் இருக்கிறாள். அவளுக்கு இன்று திருமணம். ஆமாம், அவசரம் என்ன? இவ்வளவு சீக்கிரம் திருமணம்? உங்களிடம் பணம் இருந்தபோது. அப்படியானால் நீங்கள் அவளை திருமணம் செய்திருக்கலாம். என் மகள் இப்போது வளர்ந்து விட்டாள். அவள் என் மகளாக இருந்தாலும் அவள் எப்படி இருக்கிறாள் என்றால், அவள் ஒரு சிவப்பு ரோஜா போன்றவள். அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள். ஆனால் அவள் ஒரு முட்டாள். என் வசதிக்கு மீறி அவளுக்கு கல்வி புகட்டி இருக்கிறேன். அவள் என் ஒரே மகள். அவளுடைய தாய் அவளுக்கு கற்பித்தாள். எல்லாம் தையல், வெட்டுதல் போல, எம்பிராய்டரி, சமையல். நாங்கள் அவளுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்திருக்கிறோம். கடவுள் என்னை மன்னிக்கட்டும் ஐயா, நான் உங்களிடம் சொல்கிறேன். அவள் மிகவும் பிடிவாதக்காரி. நீ முன்னரே என்னிடம் சொல்லியிருந்தால் நான் திருமண ஊர்வலத்தை உங்கள் வீட்டிற்கு அனுப்பியிருப்பேன். சரி பெண்களே, பாடுவதையும் ஆடுவதையும் நிறுத்துங்கள். திருமண ஊர்வலம் வாசலில் இருக்கிறது, போய் பாருங்கள். திருமண ஊர்வலம் வந்துவிட்டது. ஆம், அப்பா பணம் கொண்டு வராவிட்டால்? எனக்கு தெரியும். அப்போது கடவுள் எல்லாவற்றையும் சரி செய்வார். கவலைப்படாதீர்கள்.
நீங்கள் ஒரு பணக்கார குடும்பம், நம்மை போன்ற ஏழை மக்கள், நாங்கள் உங்கள் பணத்தில் வாழ்வோம். அதாவது உனக்கும் எனக்கும் உள்ள பொருத்தம் என்ன? பொருத்தமில்லை முட்டாளே, அது ஒரு நோய். செய், உங்களுக்கு அதை பற்றி தெரியாது. அழகின் மீது காதல் கொள்பவன், மேலும் அது வேறு எதையும் செய்ய அனுமதிக்காது. உங்களுக்கு புரியாது. நான் சொல்வதை கேளுங்கள். இந்த ஊரில் சந்திரன் உதிக்கும்போது உலகம் அதன் ஒளியை பார்க்கிறது. உனக்கு தெரியுமா? ஆனால் நீ என்ன செய்துவிட்டாய் என்று பார். நீ உன் அழகை உன் வீட்டிலேயே மறைத்து வைத்திருந்தாய். எல்லோராலும் நிலாவை கண்டுபிடிக்க முடியாது. என்னை போன்ற ஒரு ஏழைக்கு ஒரு சிறிய மகள் இருந்தால் கொஞ்சம் அழகும் கூட. அப்போது மக்கள் அவளை கருதுகிறார்கள் அனைவருக்கும் பொதுச் செல்வமாக. ஐயா, என் மகளை கவனித்துக் கொள்ள எனக்கு சக்தி இல்லை. அதனால் நான் நினைத்தேன், தன் கடமையை நிறைவேற்றி இந்த பொறுப்பிலிருந்து விடுபடு. ஐயா, இன்று என் மரியாதை இது உங்கள் கைகளில் உள்ளது. தயவு செய்து என் மீது. சரி சரி, எனக்கு சொல்லுங்கள். அது நீங்கள் எதை அடமானம் வைக்க வேண்டும்? ஐயா, எனக்கு இந்த வாழ்க்கையைத் தவிர வேறொன்றுமில்லை. வேறு ஒன்றும் இல்லை. என் வாழ்வில் நீர் செய்யும் இந்த நன்மையே உமது பெருமையாக இருக்கும். நான் இந்த வாழ்க்கையை உருவாக்குவேன் என் வாழ்நாள் முழுவதும். உன் காலடியில் ஒரு அடிமை. ஆனால் தயவு செய்து என் மீது கருணை காட்டி எனக்கு உதவுங்கள். உனக்கு இனி உயிர் என்பதே இல்லை. அப்படியானால் என்ன அடமானம் வைப்பாய்? மதிப்பிற்குரிய ஐயா, எனக்கு ஒரு சிறிய வீடு இருந்தது. அந்த வீட்டின் ஆவணங்கள் முன்ஷி சாஹிபிடம் உள்ளது. கணக்கரிடம் அந்த ஆவணங்கள் உள்ளன. அவன் வீட்டிற்கு ஈடாக என்னிடமிருந்து பணம் வாங்கினான். ஆவணங்கள் அவனிடம் உள்ளன. அவரது மனைவி நோய்வாய்ப்பட்டிருந்தார். அவளுக்கு புற்றுநோய் இருந்தது. ஆனால் அவள் உயிர் பிழைக்கவில்லை. அதன் பிறகும் கூட. என் மீது கருணை காட்டுங்கள் ஐயா. என் மகள் திருமணம் செய்து கொள்கிறார். அதன் பிறகு என் வாழ்நாள் முழுவதும் நான் உனக்கு அடிமையாகி விடுவேன். பார், நீ கடனை திருப்பி செலுத்த முடியவில்லை. அப்படியானால் மாண்புமிகு நீதிபதி அவர்களே, அது என்னுடையதாக இருக்கும். உங்களுக்கு புரிகிறதா? ஆம் ஐயா, உங்கள் விருப்பப்படியே. கணக்காளர், கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இரு உலகங்களிலும் இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உண்மையில் அது சகோதரர் நவாஸ் வந்து கொண்டிருப்பார் என தெரிகிறது. நீங்கள் இதோ ஒரு பட்டியல் எடுத்துக் கொள்ளுங்கள். நான் வரதட்சணைக்காக இந்த பட்டியலை தயாரித்துள்ளேன். அதில் எல்லாம் எழுதப்பட்டுள்ளது. சரி, சரி. ஆனால் நீங்கள் எனக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டியிருந்தது. சகோதரர் நவாஸ் அதை ஏற்பாடு செய்ய சென்றிருக்கிறார். சில நேரங்களில் தாமதமாகிவிடும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவர் உடனடியாக வருவார். உங்களுக்கு அது கிடைக்கும். ஆனால் ஹயாவின் தந்தை எனக்கு வாக்கு கொடுத்திருந்தார். அவர் எனக்கு திருமண பரிசு நாம் வந்தவுடன் எனக்கு. அப்படி என்றால் ஏன் இன்னும் ஏற்பாடு செய்யப்படவில்லை? ஆம், அவர் அதை கொண்டு வர போயிருக்கிறார். உங்களுக்கு அது கிடைக்கும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவர் இப்போதே வருகிறார். நீங்கள் பார்க்கலாம். ஆம் ஆம், சரிதான். அவர் அதிகமாக பேசுவார். மேலும் அவன் எனக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கும் போது அவன் தன் முகத்தை மறைத்துக் கொண்டான். இந்த திருமணத்திற்கு அதிகமாக செலவு செய்தேன்.
நாம் திருமணத்தை தொடங்கலாமா? மௌல்வி சாஹிப், திருமணத்தை எப்படி தொடங்குவது? திருமண பணமாக 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும் வரை எங்களால் திருமணத்தை தொடங்க முடியாது. அத்தை, அவர்களுக்கு புரிய வையுங்கள். அப்பா கொஞ்ச நேரத்தில் வந்து விடுவார். வார் சகோதரி, நவாசுதீன் பணத்தை ஏற்பாடு செய்யச் சென்றுள்ளார். அவர் விரைவில் இங்கு வந்து விடுவார். போதும், அது அப்படியே இருக்கட்டும். அவர் வரும்போது திருமணம் நடைபெறும். எனக்கு திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை. அவன் தன் முகத்தை எங்காவது மறைத்திருக்க வேண்டும். அம்மா, நான் உங்களிடம் முன்பே சொல்லி இருந்தேன், இந்த ஏழை மக்களிடையே சகோதரனுக்கு திருமணம் செய்து வைக்காதீர்கள். நீங்கள் படித்த மகளை பெறுவதில் விருப்பம் கொண்டிருந்தீர்கள். மாமியார் மருமகள் திருமணம். என்ன சொல்ற அக்கா? நீ சும்மா இரு. நீங்கள் எனக்கு திருமணம் செய்து வைப்பீர்கள். உங்களுக்கு திருமணம் செய்து கொள்வதில் மிகுந்த விருப்பம் உள்ளது. நீ துணிந்து செய்யாதே. என் அனுமதியின்றி நீ ஒரு விரலை அசைத்தால் உங்கள் சகோதரி சொல்வது சரிதான். திருமண பரிசாக கொடுக்க அவர்களிடம் பணம் இல்லை. அவனுடைய பட்டங்களை வீட்டுக்கு எடுத்துச் செல்வதால் நான் என்ன செய்து விடுவேன்? ஏழை மக்களுடன் உறவுகளை ஏற்படுத்துவது என்பது இந்த காலத்தில் துன்புறுத்தப்படுவது. அதுவும் ஒரு குழந்தையுடன். யாருடைய வருமானம் துபாயில் இருந்து வருகிறதோ, என் குழந்தை கல்வி கற்றிருக்கிறது. மேலும் நான் அவரை திருமணம் செய்து கொள்கிறேன். யாரிடம் ஒரு காசு கூட இல்லையோ. தயவு செய்து சகோதரி, இப்படி சகோதரி, நாங்கள் உனக்கு வரதட்சணையாக எல்லாவற்றையும் கொடுத்து விட்டோம். நாங்கள் எதையும் விட்டுவிடவில்லை. மேலும் நாங்கள் உங்களுக்கு பட்டியலையும் வழங்கியுள்ளோம். நீங்கள் அண்டை வீட்டுக்காரராக அப்படியானால் ஒரு அண்டை வீட்டுக்காரராக இவ்வளவு சொல்ல வேண்டிய அவசியமில்லை. உனக்கு ஏன் வலிக்கிறது? அவள் உங்கள் மகளா? எனக்கு திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை. எழுந்திரு, வீட்டுக்கு போகலாம். ஆனால் அம்மா, ஆனால் ஒன்றுமில்லை மகனே. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன். நாங்கள் இந்த திருமணத்தை செய்ய மாட்டோம். இந்த ஏழைகளை யார் திருமணம் செய்து கொள்வார்கள்? சற்று யோசித்து பாருங்கள். அவன் 2 லட்சம் தருவதாக வாக்குறுதி அளித்துவிட்டு சரியான நேரத்திற்கு சென்று அமைதியாக அமர்ந்தான். அவருடைய தந்தை, என் குழந்தை கல்வி கற்றிருக்கிறது. அவர் ஒரு எண்ணபாஸ் வீரர். அவன் எந்த பெண்ணை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்வான். அதில் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் இங்கு திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை. மாமா, அந்த பைக்காள். நான் அந்த பைக்காளை காப்பாற்ற முயன்றேன். நான் அவரை காப்பாற்ற முயன்றேன். எழுந்திரு. நான் அந்த பைக்காளை காப்பாற்ற முயன்றேன். உங்களுக்கு காயம் ஏதும் ஏற்பட்டதா? நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? என்ன? நான் உங்களை மருத்துவமனைக்கு வாருங்கள், போகலாம். வாருங்கள். அந்த பைக்காள், அது அவளது தவறு. நான் செய்வேன். நீங்கள் இங்கே வாருங்கள். கதவு ஏன் திறக்கவில்லை? ஒரு நிமிடம், நான் பூட்டை திறந்து விட்டு வருவேன். ஒரு நிமிடம், இங்கேயே காத்திரு, அசையாதே. அவர் மோட்டார் சைக்கிள் ஓட்டுதல். ஒரு நிமிடம். டாஷ்போர்ட்டின் மேற்பகுதியை பாருங்கள். நீங்கள் உட்காருங்கள். நான் உங்களை இப்போதே மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கிறேன். உட்கார். உங்களுக்கு காயம் ஏற்பட்டதா? அதை விட்டுவிடு, இரத்தமும் இருக்கிறது. நான் அந்த பைக் ஓட்டுபவனை காப்பாற்ற முயன்றேன். வாருங்கள். நான் சொல்வதை கேள் சகோதரி. நான் எதை கேட்க வேண்டும்? இனி கேட்பதற்கு என்ன இருக்கிறது? சகோதரி, அந்த பெண்ணின் வாழ்க்கை பாழாகிவிடும். நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். சிறிது நேரம் பொறுமையாக இருங்கள். நவாசுதீன் வந்து கொண்டிருக்க வேண்டும். ஆம் சகோதரி, சிறிது நேரம் காத்திருங்கள். தயவு செய்து காத்திருங்கள். அவர் இன்னும் சிறிது நேரத்தில் இங்கு வந்து விடுவார். அவ்வளவுதான், இது போதும். அவர் மரியாதைக்குரியவாக இருந்தது. அவர் தன் மரியாதையை பாதுகாத்திருப்பார். அவனால் 2 லட்சம் ரூபாய் ஏற்பாடு செய்ய முடியவில்லை. அவர் வேறு என்னதான் செய்ய வேண்டியிருந்தது? இரவு ஆகவிருந்தது. ஆனால் அவரால் அதற்கு ஏற்பாடு செய்ய முடியவில்லை. அவளுக்கு இப்போது எந்த மரியாதையும் இல்லை. அவளுடைய தந்தையும் மரியாதைக்குரியவர்கள் அல்ல. அவ்வளவுதான். நீங்கள் போதுமான அளவு சொல்லிவிட்டீர்கள். அவருடன் தான் அப்பா என்னை இணைத்துக் கொண்டிருந்தார். நீ யாருடைய தாய்? அம்மா, நான் என்ன? அவனை ஆட்டுச் சந்தைக்கு கொண்டு சென்று ஏலம் விடுங்கள். நீங்கள் உங்கள் மகனை விற்கத்தானே வந்தீர்கள். உங்கள் இளவரசரை அழைத்துச் செல்லுங்கள். உன் போலி நகைகளையும் எடுத்துக்கொள். எனக்கு அது வேண்டாம். இதை எடுத்துக்கொள். வேறு எங்காவது சென்று ஒரு காட்சியை உருவாக்குங்கள். அவனை வேறொருவரின் கதவில் கட்டி போடு.
உங்கள் தந்தை சொன்னது போல நீங்கள் சொல்கிறீர்கள். எங்களுக்கு அல்லது அவர் உங்களுக்கு ஏதேனும் மாளிகையை கொடுத்திருக்கிறார். என் தந்தை எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். நீங்கள் அணிந்திருக்கும் ஆடைகள், என் தந்தை அவற்றை எனக்கும் கொடுத்திருக்கிறார். சாத்தியமாக இருந்திருந்தால் நான் அவர் இப்போதே அகற்றப்பட்டது. நீங்கள் பணத்தை கேட்டீர்கள், நீங்கள் நகைகளை கேட்டீர்கள். பிச்சைக்காரர் நீங்கள் தான், நாங்கள் அல்ல. கவனமாக இரு மகனே, கவனமாக இரு. ஆம் ஆம் ஆம், நான் நலமாக இருக்கிறேன். பாருங்கள், நான் நன்றாகவே இருக்கிறேன். நீங்கள் நீங்கள் குடித்துவிட்டு இல்லை அல்லவா? இல்லை இல்லை, நான் குடிக்கவில்லை. உண்மையில் அது புத்தாண்டு இரவு. அதனால்தான் நான் சில நண்பர்களை சந்தித்தேன். சில மட்டுமே, அதற்கு மேல் இல்லை. கவனமாக இரு மகனே, கவனமாக இரு. ஏன் இந்த விஷத்தை குடிக்கிறாய் மகனே? விஷம். இறப்பதற்கு சிறிதளவு குடிக்க வேண்டும். மேலும் உயிரோடு இருப்பதற்கு நீங்கள் நிறைய குடிக்க வேண்டும். சில சமயங்களில் அது முக்கியமானது. அது அவசியம். இல்லை, என் குழந்தையே, இல்லை. இது ஒரு நல்ல விஷயம் அல்ல. கவனமாக இரு மகனே, கவனமாக இரு. என் மகனே, கவனமாக இரு. சரி மகனே, இன்று என் மகளின் திருமணம். நீங்கள் என்னை விரைவாக வீட்டிற்கு அழைத்துச் சென்றால், அப்படியென்றால் அது எனக்கு ஒரு உதவியாக இருக்கும். இல்லை இல்லை, நாம் கிட்டத்தட்ட வந்துவிட்டோம். நான் தாமதமாக சென்றால் பிறகு விருந்தினர்கள் திரும்பிச் செல்வார்கள். பரிசு வாங்க என்னிடம் பணம் இருக்கிறது இல்லையா? உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, சரிதானே? இது இரவு மற்றும் அவரது தந்தை இன்னும் வரவில்லை. அவன் எங்காவது ஒளிந்திருக்க வேண்டும். நான் பின் தங்கி இருந்ததற்கு காரணம், எனக்கு 2 லட்சம் ரூபாய் கிடைத்தால் அப்போது நான் என் மூத்த மகனை அழைத்து வருவேன். சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டார். ஆனால் என் நம்பிக்கை இப்போது போய்விட்டது. போதும், இதுவே போதும். போதும், இதுவே போதும். பார் சகோதரி, பார், ஒன்றுமில்லை. நான் போதுமான அளவு காத்திருந்து விட்டேன். இப்போது நம்மால் இங்கே ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது. காலையில் இருந்தே இரவுதான். அந்த மனிதன் எங்கே போனான் என்று எனக்கு தெரியாது. மேலும் இது அவன் பேசிக் கொண்டிருப்பதற்கு அவருக்கு ஒரு நீண்ட நாக்கு இருக்கிறது. நான் அதை மிகுந்த சிரமத்துடன் பொறுத்துக் கொண்டேன். உங்கள் கல்வி உங்களுக்கு என்ன கற்றுத் தந்துள்ளது? உங்கள் புத்தகங்களிலிருந்து இதைத்தான் கற்றுக்கொண்டீர்களா? நீங்கள் படித்தது இதுதானா? ஆம், நான் புத்தகங்களில் படித்திருக்கிறேன். பேராசை ஒரு தீய விஷயம் என்றும் வரதட்சணை ஒரு சாபம் என்றும். ஏய், நீங்கள் மிகவும் புத்திசாலி. ஏய், என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேச துணியாதே. நீ உன் சொந்த வீட்டையே பாழாக்கிவிட்டு உட்கார்ந்திருக்க. கடந்த 5 ஆண்டுகளாக உங்கள் தாயார் வீட்டில் உன்னால் தண்ணீரை கூட ஒழுங்காக குடிக்க முடியவில்லை. நீங்கள் உங்கள் நாத்தனார்களை எல்லா வேலையையும் செய்ய வைக்கிறீர்கள். மோசமான நடத்தை. அப்படி செய்ய துணியாதே. என் மகளிடம் ஒரு வார்த்தை கூட பேச உனக்கு துணிச்சல் இருக்கக்கூடாது. நீங்கள் என் நிரபராதியான மகள் மீது ஒரு குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளீர்கள். நானும் செய்வேன். இல்லை, இதுபோல பெண்கள் மீது பெண்களை அடிக்கக்கூடாது. உண்மையில் பெண்கள் அவர்கள் கையாளப்பட வேண்டும். அன்புடனும் மரியாதையுடனும். மரியாதையுடன் விடப்பட வேண்டும். மேலும் எனக்கு தெரியும் நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய தேவையில்லை. நீங்களா இதையெல்லாம் எனக்கு புரிய வைக்க நீங்கள் யார்? உனக்கு என்னை தெரிந்தால் என்ன செய்வாய்? என்ன? நீ என் உயிரை எடுத்தாலும் அதனால் எந்த பயனும் இருக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. பயனில்லை, நீ அதை விட்டுவிடு. ஏய், என் அம்மாவின் கையை விடு. உங்களுக்கு என்னை தெரியாது. உன்னை போன்ற ஒருவரை ஒரு நொடியில் மாயமாக்கிவிட முடியும். சரி சரி, அப்போ நீ என்னை மறைத்து விடுவாய். என்னை மறையச் செய். நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். உன் கண்முன்னே என்னை மறையச் செய். என்னை மறையச் செய். என்னை மறையச் செய். இங்கே உங்கள் கணவர் இங்கே இருக்கிறார். என்னை பற்றி தவறாக பேசாதே. அல்லது அவரது மகள். அப்படி எதுவும் இல்லை.
உங்கள் பெயரை பாருங்கள் ஹையா மற்றும் உங்கள் செயல்கள் அவமதிக்கப்பட்ட பெண்களைப் போல உன்னில் ஹையா எனப்படும் எதுவும் இல்லை. அவரை திருமணம் செய்து கொள். நாங்கள் புறப்படுகிறோம். வாருங்கள். கடவுளுக்காக நான் ஒரு மகளின் தந்தை. மேலும் அவர்கள் என்னை வீட்டில் விடுவதற்காக வந்திருக்கிறார்கள். அப்படி எதுவும் இல்லை. ஏய் மகனே, நீங்கள் போங்கள். நீங்கள் மிகவும் அன்பானவர். நீங்கள் வந்துள்ளீர்கள். என்னை வீட்டில் கொண்டு போய் விடுவதற்கு. நீங்கள் நினைப்பது போல் அது இல்லை. நீங்கள் ஏன் அவரை அனுப்புகிறீர்கள்? நீங்கள் அவரை உங்களுடன் அழைத்து வந்துள்ளீர்கள். எங்களை அவமானப்படுத்த. அவனை உன்னுடன் உட்காரவை. அவனுக்கு உணவளி. நாங்கள் செல்வோம். வா மகனே. ஆனால் அம்மா, எந்தவித ஐயத்திற்கும் இடமில்லை. நான் உன்னிடம் கேட்டதை செய். இது தெளிவாக வாருங்கள். இல்லை. பார் சகோதரி, நான் உங்களை கெஞ்சுகிறேன். எனக்கு இப்படி செய்யாதே சகோதரி. என் மகளின் திருமண ஊர்வலம் திரும்பிச் சென்றால் என்னால் யாரையும் எதிர்கொள்ள முடியாது. தயவு செய்து என் மகளுக்கு இதை செய்யாதீர்கள். நான் உன்னை கெஞ்சி கேட்கிறேன். நான் உன் பாதங்களை தயவு செய்து என்னை மன்னித்துவிடு சகோதரி. தயவு செய்து என்னை மன்னியுங்கள். என் மகளின் திருமண ஊர்வலத்தை திரும்பப் பெறாதீர்கள். உங்கள் நிபந்தனைகள் அனைத்தையும் ஏற்க நான் தயாராக இருக்கிறேன். உங்கள் நிபந்தனைகள் அனைத்தையும் ஏற்க நான் தயாராக இருக்கிறேன். உங்கள் நிபந்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்காகவே நான் இங்கு வந்துள்ளேன். உங்கள் நிபந்தனைகள் அனைத்தையும் ஏற்க நான் தயாராக இருக்கிறேன். என் மகனுக்கு மிகச் சிறந்த திட்டங்கள் வந்து கொண்டிருந்தன. நான் நினைத்தேன். உங்கள் நடைமுறையையும் முதுமையையும் கருத்தில் கொண்டு உங்கள் மகளை ஏற்றுக்கொண்டேன். நான் உங்கள் மகளை என் மருமகளாக ஆக்க தயாரானேன். நீங்களே பார்ப்பீர்கள். நீ இந்த சுவர்களோடு இறப்பாய். உங்கள் வாழ்நாள் முழுவதும் தனியாக. யாரும் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவளை யாரும் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். அவளை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவளை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நான் அவளை ஏற்றுக்கொள்வேன். அப்பா, நான் உங்கள் மகளை மணப்பேன். போ, நான் அவளை திருமணம் செய்து கொள்வேன். அது அவன் அவளை மணப்பான். அவள் அவனுக்கு தகுதியானவளாக இருந்தாள். உங்களை போன்றவர்கள் அவரை போன்றவர்களையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும். உங்கள் மகளை அவனுக்கு திருமணம் செய்து வையுங்கள். அவள் அவனுக்கு தகுதியானவள். நல்லவர்களான நாம் தகுதியற்றவர்கள். அருமை. உண்மையிலேயே நீங்கள் அருமையானவர். பார். பரவாயில்லை. வா மகனே, போகலாம். வாருங்கள். சகோதரி, இதை செய்யாதே. சகோதரி, இதை செய்யாதே. தந்தையே, 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 தந்தையே. அப்பா, 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 தயவு செய்து அவனுக்கு தண்ணீர் கொண்டு வாருங்கள். அப்பா, அப்பா, தண்ணீர் கொண்டு வாருங்கள். தந்தை. ஷேக் சாஹிப், ஷேக் சாஹிப், நான் உங்களிடம் ஒரு விஷயம் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் இருவரும் என் மகளுக்கு திருமணம் செய்து வையுங்கள். அது என் வாழ்க்கைக்கு ஒரு பெரும் உதவியாக இருக்கும். தயவு செய்து எனக்கு இந்த உதவியை செய். சகோதரர் நவாசுதீன், அவளும் என் மகள்தான். கடவுள் அதை சரி செய்வார். நீங்கள் உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். ஓ கடவுளே, கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கடவுள் மகள்களுக்கு உதவுகிறார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சகோதரரே. கடவுள் அதை சரி செய்வார். நீங்கள் உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். சகோதரர் நவாசுதீன். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வெறும் எனக்கு என் மகள் அவளை மணந்தாள். தயவு செய்து நீங்கள் உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். நான் இங்கே இருக்கிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நீ ஏன் அழுகிறாய்? நீ ஏன் அழுகிறாய்? அழாதே, அழாதே குழந்தையே. நான் நலமாக இருப்பேன் என் குழந்தையே. அழாதே.
அழுகையை நிறுத்து. உனக்கு திருமணம் ஆகும் நேரத்தில் நான் நலமாகி விடுவேன். அழாதே என் மகளை, நான் திருமணம் செய்து கொள்வேன். அழாதே. என் குழந்தையே, நீ ஒரு நல்ல ஆம் என் குழந்தை, நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர். நீங்கள் உண்மையிலேயே என் மகளை திருமணம் செய்து கொள்வீர்களா? நான் திருமணம் செய்து கொள்வேன். நான் அதை சொல்லிவிட்டால் திருமணம் செய்து கொள்வேன். ஹயா, மகள் நவாசுதீன் தின், நீங்கள் மசூத்தின் மகனான சலாரை மணக்கிறீர்கள். சலாரிடமிருந்து உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். இந்த திருமணத்திற்காக நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி. அந்த சிறுவன் கனவு இளவரசனை போல் இருக்கிறான். என ஒரு பையன், அவன் மிகவும் அழகாக நான் விரும்புகிறேன். அவரை போன்ற ஒருவர் எனக்கு கிடைக்கலாம். நீங்கள் அவருடைய கை கடிகாரத்தை பார்த்து, அது பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அவர் ஒரு பெரிய காரில் வந்தார். அது பளபளப்பாகவும் இருந்தது. அவர் ஒரு பணக்காரர் என்று நான் நினைத்தேன். உங்கள் தந்தை அவரை இங்கிருந்து அழைத்து வந்தார்? எனக்கு தெரியாது. அவர் யார்? அவர் எங்கிருந்து வந்தார்? அதிகமாக நடிக்காதே ஹையா. நீங்கள் அப்படித்தான். யார் வேண்டுமானாலும் தங்கள் உணர்வுகளை இழக்கலாம். அது சரி. அவனது நடை அப்படி தோன்றியது. முதல் பார்வையிலேயே அவன் சுயநினைவை இழந்திருந்தான். அது காதல் சம்பந்தப்பட்ட விஷயமா? இது காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. அவர் எனக்கு அந்நியார். எனக்கு அவரை அதற்கு மேல் தெரியாது. ஹையா, என் குழந்தை, உங்கள் தந்தை சுயநினைவுடன் இருந்திருந்தால் நாங்கள் அவரிடம் கேட்டிருப்போம். ஆனால் அத்தை, அப்படிப்பட்ட ஒருவரை யாரால் திருமணம் செய்து கொள்ள முடியும்? சிந்தித்து பாருங்கள். சிந்திப்பதற்கு என்ன இருக்கிறது? இயற்கையின் முடிவுகள் இது போலவும் நிகழலாம். மேலும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், கடவுள் நமது ஹயாவுக்காக ஒரு தேவதூதரை அனுப்பியுள்ளார். அதனால் அவள் மானம் காக்கப்படும். இல்லையெனில் நாகூர், அவரது மகன், அவர்கள் எந்த கல்லையும் புரட்டாமல் விடவில்லை. எங்கள் மரியாதையை சீர்குலைத்ததில். அன்பே, உங்களுக்கு வாழ்த்துக்கள். சகோதரர் நவாஸ், குழந்தை உங்களை சந்திக்க வந்துள்ளது. எப்படி இருக்கிறீர்கள் அப்பா? நான் இப்போது நலமாக இருக்கிறேன். மருத்துவர் சொல்லிக் கொண்டிருந்தார். காலையில் அவர் நலமாகி விடுவார். எந்த ஆபத்தும் இல்லை. நான் கிளம்புகிறேன். எங்கே போகிறாய் மகனே? முகப்பு. என் வீடு. வீடா? பிறகு மகனே, நீங்கள் உங்கள் மணப்பெண்ணை அழைத்துச் செல்ல மாட்டீர்களா?
என் மணப்பெண்ணை நான் எங்கே அழைத்துச் செல்வேன்? ஐயா, உங்கள் மணப்பெண். நீங்கள் அவரை திருமணம் செய்திருக்கிறீர்கள். ஆம், நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் நான் 40 மணி நேரமாக விழித்திருக்கிறேன். நான் பகல் முழுக்க இரவும் விழித்திருந்தேன். நான் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றேன். நான் சோர்வாக இருக்கிறேன். நான் போகிறேன். ஏய் மகனே, இங்கேயே தங்குங்கள். நீங்கள் இந்த வீட்டின் மருமகன். இது உன் வீடு மகனே. எழுந்திரு எனக்கு தூக்கம் வருகிறது. போ போ. அவனை உன் அறைக்கு அழைத்துச் செல். அவர் இப்போது உங்கள் கணவர். அப்பாவை இந்த நிலையில் விட்டு செல்ல என்னால் முடியாது. போ மகனே, போ. அப்பா, அப்பா. சீக்கிரம், நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன். பரவாயில்லை மகனே. மகனே, கடவுள் என் பிரச்சனையை எளிதாக்கிவிட்டார். நன்றியுடன் இருங்கள். நானும் கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். நான் கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறேன். போ என் அன்பே, போ. நாங்கள் உங்கள் அப்பாவுடன் இருக்கிறோம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். போ என் அன்பே. பாதுகாப்பாக செல்லுங்க. ஆம். கடவுளுக்கு நன்றி, நன்றி. நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். நீ என்னை ஏன் திருமணம் செய்து கொண்டாய்? நான் உன்னை மணந்தேன் ஏனென்றால் நான் உண்மையில் இங்கே வந்தேன். எனக்கு தெரியாது. அத்தை சொல்வது சரிதான். நீங்கள் எனக்கு கருணையின் தேவதூதர் போல இருக்கிறீர்கள். நீங்கள் இருவரும் கஞ்சர்கள். நீ தீயவன். உங்கள் தந்தை உங்கள் இருவரையும் எனக்கு ஒரு சாபமாக விட்டுச் சென்றிருக்கிறார். என்ன செய்வதென்று தெரியவில்லை. நான் ஒரு தேவதூதன் அல்ல. நான் ஒரு சாபம். நீங்கள் என்னை நம்பவில்லை என்றால் போய் என் அம்மாவை சந்தியுங்கள். ஆனால் இல்லை, அவள் என் தாய் அல்ல. அவர் என் தந்தை. அவர் அவளை திருமணம் செய்து கொண்டார். அவன் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். இப்போது நான் அவளுடைய அம்மாவை அழைக்க வேண்டும். நான் ஒரு சாபம். அப்படி சொல்லாதே. எங்கள் குடும்பத்தில் கணவர் கடவுள் என்றே அழைக்கப்படுவார். நான் உயிரோடு இருக்கிறேனா? நான் நினைக்கிறேன். நான் இறந்துவிட்டேன். நான் உணர்கிறேன். இது உங்களுடைய இந்த வீடு. இது ஒரு வீடு அல்ல, இந்த இடம். இதுதான் சொர்க்கம். மேலும் நீங்கள் ஒரு தேவதை. உங்கள் கண்கள் தேவதையின் கண்கள் போல் இருக்கின்றன. உங்கள் தலைமுடி தேவதையைப் போல் இருக்கிறது. நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். அப்படியே
தேவதை போல் தெரிகிறது. அங்கே யார் இருக்கிறார்கள்? சகோதரி, நாங்கள் உள்ளிருந்து பொருட்களை எடுக்க வேண்டியிருந்தது. சரி. சரி, உன் பொருட்களை எடுத்துக்கொள். இதுதான் பில், இதுதான் மீதி தொகை. உங்கள் தந்தை ஏற்கனவே சில பணம் செலுத்தியிருந்தார். இதுதான் சமநிலை. இதை செய்து முடியுங்கள். நாங்கள் பாத்திரங்களை வெளியிலிருந்து எடுத்து வந்திருக்கிறோம். உள்ளே சில பொருட்கள் இருக்கின்றன. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நாங்கள் ஆம் ஆம் ஆம், அதை எடு. ஏய் ரஷீத், மேலும் லியாக, சீக்கிரம் வா. வாருங்கள் 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 வாருங்கள். ஓ கடவுளே, அப்பா பணத்தை கொண்டு வருவாரா என்று எனக்கு தெரியும். நாளையோ இல்லையோ, அவன் கையில் எதுவும் இருக்கவில்லை. அக்கா, சீக்கிரம், நமக்கு நிறைய நேரம் இருக்கிறது. வாரியம். அப்பா, அலங்காரம் செய்பவர் வந்துவிட்டார். அவன் பணம் கேட்கிறான். தந்தை 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 என் தந்தை. அப்பா, நீங்கள் என்னை பிரிந்து செல்ல முடியாது. அப்பா, ஒருமுறை கண்களை திறந்து பாருங்கள், என்னிடம் இருக்கிறது. என் கைகளில் மருதாணி இடுங்கள். நீ எப்போதும் என் கைகளில் மருதாணி பார்க்க விரும்பினாய். பார், மருதாணியின் நிறம் மிகவும் அழகாக இருக்கிறது. திற, கடவுளுக்காகவாவது உன் கண்களை பார். அப்பா, உங்கள் கண்களை திறங்கள். நீங்கள் என்னை இப்படி விட்டுச் செல்ல முடியாது. நான் என்ன செய்வேன்? தயவு செய்து எனக்கு இப்படி செய்யாதீர்கள். ஓ கடவுளே, நான் என்ன செய்வேன்? அப்பா, உங்களை இல்லாமல் என்னால் வாழ முடியாது. தந்தை என்ன ஆச்சு குழந்தாய்? இதோ பார், அப்பா என்னை விட்டு போய்விட்டார்.
இல்லை, நான் என்ன செய்வேன்? அவன் தன்னுடைய நன்மைக்காக தன் உயிரை இழந்துவிட்டான். மகளின் திருமணம். அவர் எனக்காக தன் உயிரை இழந்துவிட்டார். அத்தை, என் தந்தை அவனது மகிழ்ச்சியை கொன்றார். அப்பா என்னை விட்டு போனார். அப்பா என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார். குழந்தாய், வலிமையாக இரு. என்னை விட்டு விடு கடவுளே. குழந்தாய், நீ உட்கார், நான் வந்து பார்க்கிறேன். தந்தை, அவளுக்கு என்ன ஆனது? அவள் ஏன் அழுகிறாள்? அவளுடைய தந்தை இறந்து விட்டார். நவாசுதீன் இனி இந்த உலகில் உயிருடன் இல்லை. கடவுள் அவரிடமிருந்து இந்த ஆதரவை பறித்துக் கொண்டார். இதை இந்த பெண்ணிடம் கொடுங்கள். நீங்கள் அவரை திருமணம் செய்து கொண்டீர்கள். எப்போது? நேற்று இரவு. யாருடன்? ஹயாவுடன். அவள் உங்கள் மனைவி. நான். எனக்கு எதுவும் நினைவில் இல்லை. அவளுக்கு சமீபத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சி கிடைத்தது. இதை செய்யாதே மகனே. எனக்கு எதுவும் நினைவில் இல்லை. ஓ மகனே, கடவுளுக்காக. அவன் என்ன செய்திருக்கிறான்? சாரா எங்கே போயிருக்கிறாள்? அவள் கிளம்புவதற்கு முன் என்னிடம் சொல்லவில்லை. அவள் கிளம்புவதற்கு முன் என்னிடம் கேட்பதே இல்லை. நீ அவளுடைய சகோதரன், அதனால் அவள் எங்கே போயிருக்கிறாள் என்று எனக்கு. அந்த ஆள் அப்படிப்பட்டவன் இல்லை என்று. சரி, நீ ஏன் அவளுக்கு புரிய வைக்கவில்லை? அவள் யாருடன் சுற்றுகிறாள் என்பது எனக்கு கவலையில்லை. என்ன? நீங்கள் என் தந்தையின் இரண்டாவது மனைவி. அப்பா உன்னை இந்த வீட்டுக்கு அழைத்து வந்தது சும்மா பார்ப்பதற்காக. அவரது குழந்தைகளை கையாளுங்கள். நீங்கள் அதை மறக்கவில்லையா? ஆம், நீங்கள் எங்கள் ஆசிரியை அல்லவா? நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா? அல்லது இல்லை. தற்போது நான் திருமதி மசூத் ஆலம், உங்கள் இரண்டாவது தாய். எனக்கு தெரியும், என் இரண்டாவது தாய் என் தாயின் சகோதரி. இந்த துயரத்தில் என் அம்மாவும் அப்பாவும் இருந்தார்கள். இந்த குற்ற உணர்வால் இறந்தார். மேலும்
இதற்கெல்லாம் நீங்கள்தான் பொறுப்பு, புரிகிறதா? தலைவலி இன்னும் குறையவில்லையா? ஆம், அது இன்னும் உள்ளது. அதனால்தான் நான் பொறுத்துக் கொள்கிறேன். என் அம்மாவின் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது, புரிகிறதா? ஆம். நீங்கள் அல்லவே அல்ல. நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா? அல்லது இல்லை. தற்போது நான் திருமதி மசூர் ஆலம், உங்கள் இரண்டாவது தாய். நீங்கள் நேற்று இரவு அவளை மறந்தீர்கள். அவள் உங்கள் மனைவி. உங்களுக்கு எதுவும் நினைவில் இல்லை. உங்களால் இதை எப்படி செய்ய முடிகிறது? அவள் உங்கள் மனைவி. இதோ பார் குழந்தையே, நீங்கள் நேற்று முதல் எதுவும் சாப்பிடவில்லை. ஒரு வாய் சாப்பிடு என் குழந்தை. மிகவும் நன்று. அந்த பையன் இந்த பணத்தை கொடுத்திருக்கிறான். அந்த பையன் சாலட். ஒருவேளை அவன் அதை அந்த கெட்ட பார்வைக்கு கொடுத்து விட்டான். ஆனால் நான் அவனிடம் எதுவும் சொல்லவில்லை. அது நடந்ததோ நடக்கவில்லையோ, திருமணம் நடந்து முடிந்து விட்டது. அவர் உங்களுடன் இரவு தங்கியுள்ளார். மேலும் இந்த முழு சுற்றுப்புறத்திற்கும் தெரியும் நீங்கள் அவரை திருமணம் செய்து கொண்டீர்கள். மேலும் அவர் உங்கள் இடத்திலிருந்து வெளியே வருவதை எல்லோரும் பார்த்திருக்கிறார்கள். காலையில் அறை. மேலும் அவர் கூறுகிறார் அவனுக்கு எதுவும் நினைவில் இல்லை. கொஞ்சம் தண்ணீர் குடி என் குழந்தாய். கொஞ்சம் தண்ணீர் குடி. அவன் தன்னை பற்றி என்ன நினைக்கிறான்? ஹையா ஒரு விலைமகளாக இருந்திருந்தாள். அப்படியென்றால் ஓர் இரவுக்காக நான் அவனை கொன்றிருப்பேன். நான் இந்த பணத்தை அவன் முகத்தில் வீசவில்லை என்றால், அப்படியானால் என் பெயரும் ஹையா ஃபாத்திமா தான். ஆனால் நீங்கள் அவரை எங்கே கண்டுபிடிப்பீர்கள்? அவரை எங்கே கண்டுபிடிப்பாய்? ஒரு அந்நியர். அவர் ஒரு அந்நியர். எங்களிடம் அவரது முகவரி இல்லை. உங்கள் தந்தை அவரை எங்கிருந்து அழைத்து வந்தார் என்று எனக்கு தெரியாது. அவன் போதையில் இருந்தபோது ஒரு காலி பாட்டில் போல அவன் உன்னை உதைத்தான். வாவ்,
உங்கள் வீடு மிகவும் அழகாக இருக்கிறது. உங்களுக்கு அது பிடித்திருந்ததா? மிகவும். அந்த ஓவியத்தை பாருங்கள். இது மிகவும் அழகான ஓவியம். இது உண்மையில் என் அண்ணனின் தேர்வு. உங்களுக்கு ஓவியங்கள் பிடிக்குமா? ஆ, வாவ், இந்த சரவிளக்கு மிகவும் அழகாக இருக்கிறது. இது அழகாக இருக்கிறது. இது எனது தேர்வு. நான் அதை கொண்டு வந்தேன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. நீங்கள் இன்னும் என் படுக்கை அறையை பார்க்கவில்லை. வா, நான் உனக்கு படுக்கை அறையை காட்டுகிறேன். வாருங்கள். என் படுக்கையறை உங்களுக்கு எப்படி இருந்தது? இது மிகவும் அழகாக இருக்கிறது. உங்களுக்கு ஹம்சாவை தெரியுமா? எனக்கு மீன் மிகவும் பிடிக்கும். அவர்கள் தண்ணீரில் நீந்துகிறார்கள். அவை வண்ணமயமானவை. உண்மையில் உங்களுக்கு மீன் ரொம்ப பிடிக்கும், இல்லையா? வலையில் மீன் சிக்குவதை நீங்கள் எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா? இப்போது கிளம்பலாம். நேரம் ஆகிவிட்டது. என்ன அவசரம்? நாம் வெகு தூரம் வந்துவிட்டோம். ஓய்வெடுப்போம். நாம் பேசலாம். ஹம்சா, நீ என்னை நேசிக்கிறாய், இல்லையா? நீ ஏன் என்னை திருமணம் செய்து கொள்ளவில்லை? நீங்கள் எத்தகைய பெண்? நான் காதலில் இருக்கிறேன். நீயோ திருமணத்தை நீயே கொண்டு வந்தாய். திருமணம் இடையில் வரவில்லை. உங்கள் காதல் இடையில் வந்தது. நீ எவ்வளவு முட்டாள்! இவையெல்லாம் காதலில் நிகழ்கின்றன. மற்றும் நீயும் என்னை நேசிக்கிறாய். ஆம், நான் உன்னை நேசிக்கிறேன். பிறகு என் கரங்களுக்குள் வா. ஹம்சா, நான் உன்னை உண்மையாகவே நேசிக்கிறேன். என் அன்பே, உண்மையான காதல் புத்தகங்களில் மட்டுமே கிடைக்கும். நிஜ வாழ்க்கையில் இல்லை. என்னை விட்டுவிடு. ஹம்சா, என்னை விட்டு போ. இந்த முறையற்ற நடத்தை என்ன? ஹம்சா, என்னை விட்டு போ. அந்த பையன் சலார் இந்த பணத்தை உனக்கு கொடுத்திருக்கிறான். ஒருவேளை அவன் அதை அந்த இரவுக்காக கொடுத்திருக்கிறான். நான் அந்த பணத்தை அலங்காரம் செய்பவரிடம் திருப்பிக் கொடுக்க வேண்டும். நான் என்ன செய்வது? நான் அனைவரின் கடனையும் திருப்பிச் செலுத்த வேண்டும். ஆனால் முதலில் நான் இந்த பணத்தை சலாரிடமிருந்து எடுத்துக்கொள்வேன். மேலும் அவரது கடனை திருப்பிச் செலுத்த வேண்டும். ஆனால் நான் அவரை எங்கே கண்டுபிடிப்பேன்? எப்படி?
ஆம் ஆம் இல்லை. சரி, நான் ஒரு காரியம் செய்கிறேன். சிறிது நேரத்தில் மீண்டும் உங்களை அழைக்கிறேன். சரிதானே? ஹாய். நீங்கள் சலாரை சந்திக்க வந்தீர்களா? ஆம், நான் அவருடன் பணியாற்றியுள்ளேன். உங்கள் பெயர் என்ன? ஹயா பாத்திமா. நேற்று இரவு நீங்கள் அவருடன் செலவு செய்தீர்களா? அதாவது அவர் இரவு முழுவதும் வீட்டில் இல்லை. அவர் காலையில் வந்தார். அவன் விசித்திரமான பையன். அவனுக்கு சொந்த விருப்பம் உண்டு. அவனுக்கு பெண்கள் பற்றாக்குறை இல்லை. மேலும் எனக்கு தெரியாது அவனுக்கு உன்னை போன்ற எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள். அவன் குடித்தால் பிறகு அவன் எல்லா விதமான சேட்டைகளையும் செய்கிறான். அவனது தாய் அவனை சரியாக வளர்க்கவில்லை. அதனால்தான் அவன் கெட்டுப் போயிருக்கிறான். சலாருக்கு நீங்கள் யார்? நான் ஆம், நான் அவருடைய தந்தையின் இரண்டாவது மனைவி. நான் இந்த கடனை திருப்பிச் செலுத்த வேண்டும். வெறும் இதற்காகவா நீங்கள் வந்திருக்கிறீர்கள்? ஆம், அப்படியானால் செல்லுங்கள். ஏனென்றால் சலார் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். கடனாக கொடுத்த பிறகு நீங்கள் இந்த நம்பிக்கையை அவரிடம் திருப்பிக் கொடுக்கிறீர்கள். காத்திருங்கள். உங்களுக்கு சலாரை எவ்வளவு காலமாக தெரியும்? நான் அவரை 2 நாட்களுக்கு முன்பு சந்தித்தேன். நீங்கள் அவருடைய நண்பரா? இல்லை. அப்படியா? நீங்கள் எப்போதாவது மூச்சை பார்த்திருக்கிறீர்களா? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அதாவது சுவாசத்திற்கும் இதற்கும் ஆழமான தொடர்பு உள்ளது. ஒரு நபரின் வாழ்க்கை, நம்மால் அதை உணர முடிகிறது, ஆனால் நம்மால் அதை பார்க்க முடியாது. ஆனால் சலாருடன் எனக்கு மிகவும் இருண்ட தொடர்பு இருக்கிறது. நான் அதை உணர்ந்தால் அதுவே வாழ்க்கை. பார்த்தால் அது வெறும் காற்று. அவன் இல்லாதது போல. எனக்கு புரியவில்லை. எனக்கும் புரியவில்லை. குலாம் ஃபரீத். காலை உணவு கொண்டு வருதல். சாரா எங்கே? அவள் நேற்று இரவிலிருந்து வரவில்லை. இதன் பொருள் என்ன? அவள் வரவில்லை, உனக்கு கவலை இல்லை. சாரா உன் மகளாக இருந்தால் கவலைப்பட்டிருப்பாய். ஆம், ஒருவேளை. எப்படி இருந்தாலும் அந்த பெண் வந்து உங்களுக்கு இந்த பணத்தை கொடுத்தேன். அவள் உங்களிடம் கடனை திருப்பித் தருமாறு கேட்டாள். அவள் எப்படி இருக்கிறாள்? அவள் மிகவும் அழகானவள், உண்மையில் மிகவும் அழகானவள். ஆனால் அது சரி, அவள் ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவள் போல தெரிந்தாள்.
உண்மையாவா? அவள் பணம் திருப்பிக் கொடுக்க வந்தாள். அவள் என்ன சொன்னாள்? அவள் என்ன சொல்கிறாள்? நீ அவளிடம் மோசமாக நடந்தாய். நீங்கள் மிகவும் கஞ்சத்தனமானவர். நீ ஒரு பெண்ணின் மரியாதையுடன் விளையாடுகிறாய். உனக்கு வெட்கமே இல்லை. அவள் பல விஷயங்களை சொல்லிக் கொண்டிருந்தாள். மேலும் அவள் உன்னை அதிகமாக திட்டிக் கொண்டிருந்தாள். நான் அது போன்று எதுவும் செய்யவில்லை. நான் ஒரு பெண்ணின் மரியாதையோடு விளையாடியதில்லை என் வாழ்நாள் முழுவதும். அவள் சொன்னதெல்லாம் தவறானது. அவள் பொய் சொன்னாள். அவர் ஒரு பெரிய புனிதர். நீங்கள் என்ன சொன்னீர்கள்? ஒன்றுமில்லை. நான் கொஞ்சம் அதிகமாக குடித்து விட்டேன். புத்தாண்டு விழா ஒன்று நடைபெற்றது. நான் வீட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருந்த போது தற்செயலாக எனக்கு திருமணம் நடந்தது. என்ன? நான் இது போன்ற திருமணங்களை நம்புவதில்லை. நான் அதை நம்பவில்லை. எனக்கு அவளை தெரியாது. மேலும் நான் எந்த தவறும் செய்யவில்லை. மேலும் நான் யாருடைய சாபத்திற்கும் உங்களுக்கு புரிகிறதா? ஆம். ஒருவரின் சாபத்தை பற்றி உனக்கு என்ன கவலை? உன் சகோதரியை பற்றிய செய்திகள். அவள் யாரோடு சுற்றுகிறாள் என தெரியாது. இப்போ சுற்றுகிறது. நீங்கள் அழைத்த எண் அணைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அழைத்த எண் அணைக்கப்பட்டுள்ளது. குலாம் ஃபரீத், காலை உணவு எங்கே? நீங்கள் ஒரு தேவதை. ஒரு தேவதை. நீங்கள் சொர்க்கத்திலிருந்து வந்த தேவதை போல் இருக்கிறீர்கள். நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். நான் ஒரு தேவதையைப் போல இருக்கிறேனா? நான் மிகவும் மோசமானவன். அப்படி சொல்லாதே. எங்கள் வீட்டில் நாங்கள் கணவரை மிகவும் மரியாதையாக நடத்துகிறோம். நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? நான் ஹம்சாவுடன் இருந்தேன். பார்ஜாரா, நான் அந்த பையனை பற்றி தெரிந்து கொண்டேன். அவரது நற்பெயர் நல்லதல்ல. அவருடைய புகழுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நான் அவரை நேசிக்கிறேன். நான் அவரை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். அவரிடம் கேளுங்கள். அவரது திருமண முன்மொழிவை அனுப்ப. நீ ஏன் என்னை திருமணம் செய்து கொள்ளவில்லை? நீங்கள் எத்தகைய பெண்? எனக்கு காதல் மனநிலையில் இல்லை, ஆனால் நீயோ விரும்புகிறாய். இடையில் திருமணம் செய்து கொள்வதா?
என் அன்பு ஹயா, நீ கதவை திறந்தே விட்டு செல்வதில்லை. நேரம் சரியில்லை. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்கள் திருமணம் ரத்து செய்யப்பட்டது. மற்றும் அந்த பையன். நீங்கள் யாரை திருமணம் செய்து கொண்டீர்கள்? அவர் உங்களையும் நிராகரித்தார். அது மிகவும் மோசமாக இருந்தது. ஆனால் உண்மையில் உங்கள் தந்தை 2 லட்சம் ரூபாயை கடனாக பெற்றார். ஒப்பந்ததாரர் அஸ்பந்தியார். ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் அவனை மன்னிக்க வைப்பேன். நான் உங்களுக்காக இங்கே இருக்கிறேன். என் அன்பே கேள். நீ ஒரு நல்ல காரியம் செய்து என்னை அன்புடன் பார்த்தால் அப்போது உன் காதலனின் இளமை திரும்பி வரும். மேலும் நான் என்றென்றும் உங்களுடையதாக இருக்கும். நீங்கள் மிகவும் அழகானவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். லட்சக்கணக்கான மக்கள் உங்கள் அன்பில் இருக்கிறார்கள். அந்த பட்டியலில் நானும் உங்கள் காதலுக்காக காத்திருக்கிறேன். உன்னை மிஞ்சக்கூடிய அழகு எதுவும் இல்லை. கவிதை நல்லது, ஆனால் உன் நேரம் மோசம். அந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு பெண்ணின் சகோதரன், ஒவ்வொரு பெண்ணின் மாமா. உங்களுக்கு திருமண தரகர்களாக வேறு பெண்கள் இருக்க வேண்டும். நீங்கள் மாமா தில்தார். உனக்கு என் காதலின் மீது மிகுந்த ஆசை இருந்தது. இப்போது போ. மேலும் உன் சிவந்த கன்னங்களை எல்லோருக்கும் காட்டு. இங்கிருந்து வெளியேறு. வேறு எங்காவது சென்று உங்கள் முகத்தை மூடிக்கொள்ளுங்கள். போ. நீங்கள் தில்தாரின் பெருந்தன்மையை கண்டிருக்கிறீர்கள். துரோகம் அல்ல. தில்தார் கணக்கிடுவதில் மிகவும் திறமையானவர். இப்போது என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை உங்களுக்கு காட்டுகிறேன். இன்று நீ எனக்கு என்ன செய்திருக்கிறாய்? என் அன்பே, உன் இறந்த தந்தையும் இந்த அறைக்கு விலை கொடுக்க வேண்டியிருக்கும். ஹயா பாத்திமா. நீங்கள் அழைத்த எண் தற்சமயம் அழைப்பில் உள்ளது. தயவு செய்து பிறகு முயற்சி. நீங்கள் அழைத்த எண் தற்சமயம் அழைப்பில் உள்ளது. இவையெல்லாம் காதலில் நிகழ்கின்றன. மற்றும் நீயும் என்னை நேசிக்கிறாய். ஆம், நான் உன்னை நேசிக்கிறேன். உண்மையான காதல் புத்தகங்களில் மட்டுமே காணப்படுகிறது என் அன்பே.
சாரா, நீ ஏன் பதில் அளிக்கவில்லை? சாரா, என்ன அது? ஏன் இவ்வளவு சத்தம் போடுகிறாய்? அவள் கதவை திறக்கவில்லை. சாரா, சாரா, எனக்கு சரியில்லை. சாரா, 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 சாரா. சாரா, நீ என்ன செய்கிறாய்? சாரா, என்ன நடந்தது? என்ன நடந்தது? நீங்கள் ஏன் இதை செய்கிறீர்கள்? நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பது உனக்கு தெரியும், இல்லையா? நீ என் தேவதை. நீ என் சின்ன பொம்மை. உன் பொம்மை உடைந்து விட்டது சகோதரா. உங்கள் பொம்மை உடைந்து விட்டது. என்ன நடந்தது? யாராவது உங்களிடம் ஏதாவது சொன்னார்களா? சொல்லுங்கள். நான் நல்ல பெண் இல்லை அண்ணா. நான் ஒரு நல்ல பெண் அல்ல. என்னை விட்டு விலகி இரு. என் மீதே எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. என் இருப்பை நினைத்து எனக்கு அருவருப்பாக இருக்கிறது சகோதரா. என்ன நடந்தது? என் இதயம் கனக்கிறது. நான் நல்ல பெண் இல்லை அண்ணா. என்னை சாக விடுங்கள். என்னை போன்ற பெண்களுக்கு இதுதான் நடக்க வேண்டும். என்ன நடந்தது? நான் இறந்து விட வேண்டும். என்ன நடந்தது? நான் தவறு செய்து விட்டேன் சகோதரா. என்ன? நீங்கள் எனக்கு சொல்வது வழக்கம். நீங்கள் எனக்கு சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். அது சிறுவர்களிடம் பேசாதே, விலகி இருங்கள். என்ன நடந்தது? நான் நீங்கள் சொன்னதை கேட்கவில்லை. அவன் காதலில் நான் குருடனாகிவிட்டேன். நான் அதை காதல் என்று நினைத்தேன். அது காதல் அல்ல. அது ஒரு ஏமாற்று வேலை. அவன் ஒரு மோசடிக்காரன். அவன் என்னை ஏமாற்றினான். நீங்கள் யாருக்கும் எதுவும் செய்யவில்லை. ஆண்கள் இப்படித்தான் இருப்பார்களா சகோதரா? சொல்லுங்கள், எனக்கு சொல்லுங்கள். ஒருவர் உன்னை எப்படி விட்டு செல்ல முடியும்? உங்களுடன் கருத்து தெரிவித்த பிறகு. இது ஏன் நடந்தது சகோதரா? இது ஏன் நடந்தது? அண்ணா, எனக்கு பதில் சொல் அண்ணா. ஆண்கள் மட்டும் அல்ல. யார் கலாட்டா செய்கிறார்கள்? இந்த விளையாட்டில் பெண்களும் பங்கேற்கிறார்கள். நீ ஒரு பொம்மையாகிவிட்டாய். அதனால் அவன் விளையாடினான். நீ கல்லாக மாறியிருந்தால் அவன் தலையை உடைத்துக் கொண்டு திரும்பி போயிருப்பான். உங்கள் சகோதரனும் ஒரு சாதாரண மனிதர்தான். இந்த சமூகத்தில் மக்கள் காதலித்து பிரிகிறார்கள். அவனுக்கு திருமணம் ஒரு பொருட்டல்ல. ஒருவரின் மகளுக்கு இதை செய்யும் போது நீ செய்ததற்கான பலனை பெறுவாய். சரி. தண்ணீர். சகோதரரே, நீங்கள் எதுவும் செய்யவில்லை. யாருக்கும். அவனுடைய தந்தை இப்போதுதான் இறந்துவிட்டார்.
இதை இந்த பெண்ணிடம் கொடுங்கள். நீங்கள் அவளை மணந்திருக்கிறீர்கள். அவர்கள் எத்தகைய மனிதர்கள் சகோதரா, சொல்லுங்கள். ஒருவர் உன்னை எப்படி விட்டுச் செல்ல முடியும்? உங்களுடன் ஒரு கடமையை செய்த பிறகு. நான் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தேன். எனக்கு திருமணம் ஆகியிருக்கும். நான் அது போன்ற விஷயங்களை நம்புவதில்லை. நான் அதை நம்பவில்லை. இது ஏன் நடந்தது சகோதரா? அண்ணா, எனக்கு பதில் சொல். அதனால் உங்களுக்கு என்ன வித்தியாசம் ஏற்படும்? நான் இது போன்ற திருமணங்களை நம்புவதில்லை. எனக்கு பதில் சொல். நீங்கள் அவளை மணந்திருக்கிறீர்கள். ஓ கடவுளே, அவனுடைய முகத்தை போலவே அவனுடைய குரலும் அழகாக இருக்கிறது. நீங்கள் யார்? நான் ஒரு ஏழை பெண், ஆனால் எனக்கு மரியாதை உண்டு. கடவுளுக்காக என் மரியாதையை காப்பாற்றுங்கள். மக்கள் என்னை ஏன் இங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. 2 காரணங்கள் மட்டுமே இருக்க முடியும். ஒன்று உங்களிடம் உள்ளது. நீங்கள் ஒரு மனிதரை அவதூறு செய்துள்ளீர்கள். அல்லது உங்களிடம் உள்ளது. அந்த மனிதனின் ஆண்மையின் மீது துப்பினார். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் இது போன்ற ஒன்றை செய்திருக்கிறீர்கள். அழாதே என் குழந்தையே. எனக்கு யாரும் இல்லை. தந்தை இல்லை, சகோதரன் இல்லை. இல்லை. எழுந்திரு என் குழந்தையே. நீங்கள் திருமணமானவரா? ஆம். அவரது பெயர் என்ன? அவரது என் கணவரின் பெயர் சலார். அவன் என்னை விட்டு சென்றான். அவன் என்னை தனியாக விட்டு சென்றான். எங்கள் திருமண நாளன்று காலையில் அவன் என் நிழலாக வந்தான். ஆனால் அவன் பறித்துக் கொண்டான். அவன் என் காலடி வரை இருந்த நிலத்தை அபகரித்தான். அழகு சந்தையின் விபச்சாரிகள். இது போன்ற நல்ல மனிதர்களை விட மேலானது. இந்த பெண்கள் தங்கள் மரியாதையை கூட பரிமாறிக்கொள்கிறார்கள். அவர்கள் அதை மிகுந்த நேர்மையுடன் செய்கிறார்கள். மேலும் இந்த மரியாதைக்குரிய மனிதர்கள் கூட வேண்டாம். நேர்மையால் ஏமாற்றுங்கள். எனக்கு உதவுங்கள். தயவு செய்து நீங்களே சொல்லுங்கள். நான் எங்கே போவது? நான் யாரிடமிருந்து தப்பி ஓட வேண்டும்? எனக்கு உதவுங்கள். என் மரியாதையை காப்பாற்றுங்கள். எனக்கு யாருமில்லை. நான் உங்களிடமிருந்து நிறைய எதிர்பார்க்கிறேன். கடவுளுக்காகவாவது என்னை இங்கிருந்து வெளியேற்றுங்கள். நான் என் வாழ்நாள் முழுவதும் பாவத்தில் கழித்திருக்கிறேன். ஆனால் உன் முகத்தில் இந்த அப்பாவத்தனத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், உன் முகத்தை பார்த்த பிறகு நான் விரும்புகிறேன். நான் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறேன். நீங்கள் எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்திருக்கிறீர்கள். என்னை மன்னியுங்கள். எனக்கு உதவுங்கள். என்னை மன்னியுங்கள். வணக்கம் தைமூர், நீ எங்கே இருக்கிறாய்? ஹம்சாவை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். ஆம், அஸ்வந்த் நியாரின் தம்பி. அவரை பற்றி விரைவில் தெரிந்து கொள்ளுங்கள். பை.
நீங்களா? அப்புறம் இங்கே? ஆம், நான் சலார். உங்களுக்கு என்னை அடையாளம் தெரிந்ததா? ஆம். உண்மையில் நான் அன்று இரவு வந்தேன். மேலும் எனக்கு உடல்நிலை சரியில்லை. உங்களுக்கு நினைவிருந்தால் நான் ஹயாவை திருமணம் செய்து கொண்டேன். எனக்கு நினைவிருக்கிறது. எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. நீ என் கையில் பணத்தை வைத்துக் கொண்டு சென்று விட்டாய். ஹயா எங்கே இருக்கிறார்? காலையிலிருந்து 2-3 முறை வந்திருக்கிறேன், ஆனால் இங்கே யாரும் இல்லை. அவள் உன்னிடம் சென்றதாக நான் நினைத்தேன். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அவள் உன்னிடம் போகவில்லையா? இல்லை. பிறகு அவள் எங்கே போவாள்? வணக்கம். ஆம், நீங்கள் அங்கு சென்றடைந்ததும் நான் வருவேன். சரி, கேளுங்கள். தயவு செய்து என் அட்டையை வைத்துக் கொள்ளுங்கள். ஹயாவை தொடர்பு இருந்தால் சொல்லுங்கள். என்னை அழைக்க. சரி. நன்றி. ஐயா, நான் உங்கள் முன்னால் ஒரு ஈரடிச் செயல் சொல்ல வேண்டும். நான் அதை சொல்லிவிட்டேன். கடந்த காலத்தில் நான் எல்லாவற்றையும் செய்திருக்கிறேன். மேலும் தவறான செயல்களை செய்தார். வா வா. ஐயா, சாதாரண கடன் வழங்குவதன் மூலம் இவ்வளவு பெரிய செல்வம் ஏன் ஐயா? என்ன? ஐயா, நான் என் கணக்கையும் விசுவாசத்தையும் முடித்துவிட்டேன். இப்போது அதிலிருந்து உங்கள் விலையை எடுத்துக்கொள்ளுங்கள். தில்தாரா, நீங்கள் கணக்குகளை தீர்ப்பதில் மிகவும் திறமையானவர். உன்னை நினைத்து நான் மிகவும் ஆம் ஐயா. இப்போது ஒட்டகம் மலைக்கு அடியில் வரும். இப்போது வேடிக்கையாக இருக்கும். நான் இந்த கோகரை தனித்துவமானதாக உருவாக்குவேன். நான் அதை செய்வேன். ஐயா, நீங்கள் அவள் குரலை கேட்டதில்லை. அவள் குரல் மிகவும் இனிமையானது. அந்த குரல் என்ன? இது குயிலின் குயில். அதை கேளுங்களேன். சலார்.
என் பெயர் அஸ்பந்தியார். உங்கள் தந்தை என்னிடம் கடன் வாங்கினார். இப்போது அவர் இல்லை, அவர் இறந்துவிட்டார். எனவே நீங்கள் அவருடைய கடனை திருப்பிச் செலுத்துவீர்கள். நீங்கள் மிகவும் அகங்காரம் பிடித்தவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போது நேரம் வந்துவிட்டது உங்கள் உதவிக்கு கைமாறு செய்ய. நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். இது மது போதையா அல்லது உங்கள் நிரபராதித்தனம்? என் கண்களால் முடியவில்லை, உங்களை பார்க்க முடியவில்லை. என் குழந்தை பருவத்தில் நான் நிறைய வண்ணத்துப் பூச்சிகளை பிடிப்பதுண்டு. சில சமயம் இங்கே, சில சமயம் அங்கே. அது பறந்தது, ஆனால் நான் அதை பிடித்து வந்தேன். என் கையை விடு, என் கையை விடு. மேலும் நான் அந்த பட்டாம்பூச்சிகளை நசுக்குவதுண்டு மற்றும் அவற்றை நசுக்கிய பிறகு வெளியேறு. நான் அவர்களை மயக்க நிலையில் விட்டுவிடுகிறேன். காணும், அவர் அறையில் இருக்கிறார். நீங்கள் எல்லாவற்றையும் அப்படியே விட்டு விடுகிறீர்கள். நீங்கள் சீக்கிரம் இங்கிருந்து வெளியேறு. காணும். ஆம், அவரும் வந்தார். WHO என் கணவர், நான் திருமணம் செய்து கொண்டவர் இங்கே வந்தார். அவர் இங்குதான் வந்தார் என்று உங்களுக்கு உறுதி? ஆம், நான் அவரை என் கண்ணாலேயே பார்த்தேன். நல்லது. அவர் நிச்சயமாக உன்னை கூட்டிச் செல்லத்தான் வந்திருக்க வேண்டும். அவன் காலையில் மறந்துவிட்டு அந்த மாலை பொழுதில், என் அன்பே, நீ மறக்கப்படுவதில்லை. இப்போது இங்கிருந்து வெளியே போ. தயவு செய்து சீக்கிரம். ஆம் ஆம். கேளுங்கள், நானும் உன்னை மிகவும் இழப்பேன். நானும் உன்னை இழந்து தவிப்பேன். ஓ, கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஓ, இருக்கிறதா? ஹே, நீங்கள் இந்த நேரத்தில் இங்கே நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள்? நான் சலார். உங்களுக்கு என்னை அடையாளம் தெரிந்ததா? ஆம், மனைவியை விட்டு பிரிந்து செல்லும் கணவன். நீங்கள் நலமாக உங்களுக்கு ஏதேனும் நேர்ந்ததா? எல்லாம் நலமாக இருக்கிறதா? நான் மிகவும் கவலைப்பட்டேன். நீ ஏன் என்னை விட்டு பிரிந்து சென்றாய்? வா, என்னுடன் காரில் உட்கார். நான் உன்னுடன் எங்கும் வர விரும்பவில்லை. ஐயா, எனக்கு நேரமாகி வா, என்னுடன் காரில் உட்கார். நான் உங்களுக்கு நான் போக விரும்பவில்லை என்று சொன்னேன். உங்கள் தாயின் மரணத்திற்கு நான் காரணமல்ல. பார், காதல் உண்மையானால் பிறகு மூன்றாவது நபருக்கு இடமில்லை. ஆனால் உங்கள் தாயின் அன்பில் ஏதோ ஒன்று குறைபட்டிருந்தது. அதனால்தான் உங்கள் தந்தை எனக்கு திருமணம் செய்து வைத்தார். அவன் உன் தாயை உடைத்து விட்டான். துரோகத்தின் காரணமாக மீண்டும் என்னை திருமணம் செய்தார். ஆனால் அவர் மறைக்கவில்லை. அப்படியே சலார் திருமணம் செய்து கொண்டார். ஆனால் அவர் அதை மறைக்கவில்லை. திருமணமா? சகோதரனுக்கு திருமணம் ஆகிவிட்டதா?
அவன் ஏன் என்னிடம் சொல்லவில்லை? அவள் பெயர் ஹயா பாத்திமா. அவள் ஏழை, ஆனால் அவள் மிகவும் சுதந்திரமான பெண். நீங்கள் அவளை சந்தித்திருக்கிறீர்களா? இதன் பொருள், அதன் அர்த்தம், நான் மிகவும் குழப்பத்தில் இருந்தேன். என் சொந்த உலகில் எனக்கு தெரியவே தெரியாத விஷயம். சகோதரன் திருமணம் ஆனான். சகோதரன் என்னிடமிருந்து சகோதரியாகும் உரிமையை எடுத்தான். ஹம்சாவின் போலி அன்பால் நான் குருடானேன். நான் தொலைந்தேன். அது சகோதரனின் உண்மையான அன்பு என்ற உறவை நான் இழந்துவிட்டேன். அவனிடமிருந்து துப்பாக்கியை அகற்று. நீங்கள் என் சகோதரியின் வாழ்க்கையை சீரழித்து விட்டீர்கள். ஆனால் உறவுகள் ஒருபோதும் உருவாக்கப்படுவதில்லை என்பது எனக்கு. துப்பாக்கியின் முனையில் நீங்கள் சாராவின் வாழ்க்கையை சீரழித்து விட்டீர்கள். உன்னை கொல்ல வேண்டும் போல் இருக்கிறது. அவள் எப்படி இருக்கிறாள்? அவள் இறந்து கொண்டிருக்கிறாள். நீ அவள் மீது காட்டிய போலி அன்பின் காரணமாக. நான் சொல்வது தவறல்ல. நீங்கள் சொல்வது சரியோ தவறோ, இதை உன்னை விட யாரும் நன்றாக அறிய மாட்டார்கள். ஆனால் நான் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் சொல்வதை கவனம். நீங்கள் உயிரோடு இருந்தால், அப்படியானால் சாரா உன்னை நேசிக்கிறாள் என்பதுதான் ஒரே காரணம். வாழும் அந்த சாதாரண பெண்ணைப் போலவே ஒருவரின் பெயரில் இருக்கிறார். உங்களுக்கு புரிகிறதா? இல்லை என்றால் இப்போதே உன்னை கொன்றுவிட வேண்டும் போல் இருக்கிறது. நீங்கள் என்னை மன்னியுங்கள் சலார். நீங்கள் என்னிடம் எதற்காக மன்னிப்பு கேட்கிறீர்கள்? நீங்கள் ஏன் என்னிடம் மன்னிப்பு கேட்கிறீர்கள்? நீங்கள் மன்னிப்பு கேட்க விரும்பினால் பிறகு அவரிடம் கேளுங்கள். நீ யாருடைய குற்றவாளி? நீங்கள் யாருடைய இதயத்தை உடைத்தீர்களோ? நீங்கள் ஒரு பெண்ணின் தன்மானத்தை புண்படுத்திவிட்டீர்கள். நீங்கள் அவளிடம் மன்னிப்பு கேட்டால் அப்போது அவளது அகங்காரம் சிதையாமல் இருக்கும். எனக்கு அது நன்றாக. நீயும் நானும் ஒரே பாதையில் வழிதவறிய பயணிகள். உனக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் வித்தியாசம் உள்ளது. நான் யாரிடமும் பொய் சொன்னதில்லை. நீங்கள் ஒருவரின் உணர்வுகளுடன் விளையாடும் விதம், ஒருவரின் உணர்வுகளுடன். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு விளையாட்டு. நீ அதை ரசிக்கிறாய். ஆனால் இதை செய்யும் போது நீ மறந்தாய். விளையாட்டுகளில், காட்சிகளில் சில நேரங்களில் தன்மானம் புண்படும். ஒருவரின் பிரார்த்தனை புண்பட்டுள்ளது. நீங்கள் என்னை மன்னியுங்கள் சலார். என்னிடம் மன்னிப்பு கேட்காதே. மன்னிப்பு கேளுங்கள். உங்கள் பாதிக்கப்பட்டவர்களிலிருந்து வாருங்கள். நீங்கள் கொஞ்சமும் கவலைப்பட வேண்டாம். எல்லாம் சரியாகிவிடும். அது எப்படி சரியாக இருக்க முடியும்? சகோதரனுக்கு திருமணம் நடந்தது. அந்த பெண் எங்கிருந்து வந்தாள்? அவள் யார்? அவளைத்தான் நான் திருமணம் செய்து கொண்டேன். நீங்கள் அதிர்ஷ்டசாலி. நீங்கள் மரியாதைக்குரிய ஓர் உறவில் பிழைக்கப்பட்டுள்ளீர்கள். உங்களுக்கு அவரை தெரியுமா? ஆம், எனக்கு அவரை தெரியும். அவர் ஒரு மனிதர். தன் ஆண்மையில் எதையும் செய்யக்கூடியவர். உங்களுக்கு உங்கள் உரிமை கிடைக்காத போது நீ எல்லாவற்றையும் பறித்துக் கொள்ள வேண்டும். என் வாழ்நாள் முழுவதும் நான் கற்றுக்கொண்டது இதுதான். தயவு செய்து நீங்களும் கற்றுக்கொள்கிறீர்கள். என்னை மன்னித்துவிடு சாரா. பாருங்கள் சாரா, உனக்காக என்னால் முடிந்ததை செய்தேன். இதுதான் உங்கள் காதல். நான் அதை உங்கள் முன் கொண்டு வந்துள்ளேன். இப்போது நீங்கள் விரும்பினால் அதை நிராகரிக்கலாம். நீங்கள் விரும்பினால்
நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம். இவையெல்லாம் உங்கள் விருப்பத்தை பொறுத்தது. அன்பு என்பது தர்மம் போன்றது அல்ல. அது ஒரு உணர்வை போல இருக்க வேண்டும். இதயத்தின் உறவுகள் வலுக்கட்டாயமாக உருவாக்கப்படவில்லை. என்னை மன்னித்து விடு சாரா. நான் உண்மையிலேயே ஒரு கெட்ட நபர். எனக்கு தெரியாது நான் எத்தனை பெண்களிடம் சரசமாடி இருக்கிறேன். நான் உன்னிடம் எத்தனை முறை பொய் சொல்லி இருக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் உண்மை என்றால், இதுவரை நான் சில்லறைத்தனமாக பேசிய எல்லா பெண்களும், அவர்கள் அனைவரும் என்னைப் போலவே போலியானவர். உன்னை போலல்லாமல். சில நேரங்களில் அவர்கள் என் காதலுக்காக இறக்கவில்லை. நான் சும்மா அவர்களுடன் விளையாடினார். மேலும் அவர்கள் என்னுடன் விளையாடினார்கள். நான் ஒருவேளை உன்னை திருமணம் செய்து கொண்டதே இல்லை. ஆனால் இப்போது காரில் சலார் மற்றும் ஹயாவின் வார்த்தைகளை கேட்டேன். அந்த மரியாதையை நான் உணர்ந்தேன். இது ஒரு பெரிய விஷயம். இதில் கடவுள் தனது சொந்த மகள்களையும் மருமகள்களையும் உருவாக்குகிறான். அவர்களை ஏமாற்றுவதன் மூலம் எங்களை உணரச் செய்யுங்கள். நான் ஒருவேளை ஒரு நல்ல பெண்ணுக்கு தகுதியில்லை, உங்களைப் போலவே. ஆனால் சாரா, ஒரு காலத்தில் ஒருமுறை என்னை மன்னித்து விடுங்கள். என் கையை பிடி. ஒருவேளை நான் முன்னேறுவேன். துக்கத்திலிருந்து காப்பாற்றப்பட்டார். நான் உன்னை திருமணம் செய்ய விரும்புகிறேன். நான் உன்னை ஏற்க விரும்புகிறேன். மரியாதையுடன் மற்றும் அனைவர் முன்னிலையிலும். வாருங்கள். அஸ்வந்தம் அவரது கூட்டாளிகளும் காவல்துறையினரால் பிடிக்கப்பட்டுள்ளனர். இது எதிர்பார்க்கப்பட்டது. தீமையின் விளைவு ஒருபோதும் நல்லதாக இருக்காது. சரி. உண்மையில் உடன் பிறந்த நீங்கள் இருவரும் திருமணம் ஆனீர்கள். ஆகவே ஆனால் திருமணம் அது எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். நான் சில ஏற்பாடுகளை செய்துள்ளேன், உங்களுக்கு சொல்லாமல். ஏன் இதை கேட்கிறாய்? நீ சரி என்று நினைத்ததை செய்தாய். ஆம், இவை சொத்து ஆவணங்கள். நான் இந்த வீட்டையும் அப்பாவின் வீட்டையும் மாற்றிவிட்டேன். சொத்தின் பாதியை உங்களுக்கு. அப்பாவால் தன் வாழ்வில் உனக்குரிய உரிமையை வழங்க முடியவில்லை. நான் உணர்கிறேன். வீடு என்பது ஒரு பெண்ணின் அடிப்படை உரிமை. இந்த வீட்டில் உங்கள் பெயரை எழுதியிருக்கிறேன். கீரே, என்னால் இதை நம்பவே முடியவில்லை. எனக்கு இது தேவையில்லை. ஆனால் நான் அப்படி செய்ததில்லை. நான் அதைத்தான் விரும்பினேன். உங்கள் அப்பா என்னுடன் ஏற்படுத்திக் கொண்ட உறவு, நீங்கள் அதை மனதார ஏற்றுக்கொள்கிறீர்கள். நான் உன் உண்மையான தாய் அல்ல, ஆனால் நான் தான் உன் தாய். என்னை பொறுத்தவரை பணத்தை விட அன்புதான் முக்கியம். வாழ்க்கையை சிறந்த முறையில் செலவிட. மேலும் ஹயா வடிவில் எனக்கு அழகான அன்பு கிடைத்தது. உண்மையை சொல்ல போனால் நான் தான் மிகவும் செல்வந்தன் என்று உணர்கிறேன். இந்த உலகில் உள்ள நபர். அப்பாவின் இந்த சொத்தில் எனக்கு ஒருபோதும் ஆர்வம் இருந்ததில்லை. என்னிடமும் இல்லை. ஆம், இன்னொன்று. தெரிந்தே அல்லது தெரியாமல் நான் எப்போதாவது உங்களிடம் தவறாக நடந்திருந்தால் மன்னிக்கவும். நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அப்பாவின் இரண்டாவது மனைவியாக இருப்பது. ஒருமுறை நான் உங்களை ஒருமுறை அம்மா என்று அழைக்கலாமா?
நிச்சயமாக. ஏன் கூடாது? மன்னிக்கவும். நான் மிகவும் வருந்துகிறேன். எனக்கும் வருத்தமாக இருக்கிறது. நன்றி. அன்று நான் சுயநினைவில் இல்லை. அது நன்றாக இருந்தது. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அதாவது எனக்கு சுயநினைவு இருந்திருந்தால், அப்படியானால் எனக்கு ஒரு அழகான என் விதியில் உன்னை போலவா? உங்கள் நற்செயல்களுக்கு நல்ல வெகுமதி கிடைக்கும். இல்லை. எனக்கு நினைவிருக்கிற வரையில் என் வாழ்வில் இவ்வளவு பெரிய நற்செயலை நான் செய்ததில்லை. அதற்கு பதிலாக உன்னை போன்ற ஒரு பரிசை நான் பெற்றேன். நான் உனக்கு சற்றும் தகுதியானவன் அல்ல. உண்மை என்னவென்றால் என்னை போன்ற ஒரு பெண் எனக்கு கிடைப்பதில்லை. கெட்டுப்போன மனைவி. சில சமயங்களில் ஒரு சிறிய நல்ல செயலுக்கு பெரிய வெகுமதி கிடைத்துவிடும். எனக்கு நீர் இரக்கத்தின் தூதனாக இருமுறை வந்திருக்கிறீர். முதலில் நீ என்னை அந்த பேராசைக்காரனிடமிருந்து காப்பாற்றினாய். அப்போது நீ என்னை அஸ்வந்தியாரின் வலையிலிருந்து காப்பாற்றினாய். கடவுள் உன்னை 2 முறை எனக்கு உதவியாக ஆக்கியுள்ளார். ஆம், ஒருவேளை நமது சந்திப்பு இப்படித்தான் திட்டமிடப்பட்டிருக்கலாம். ஆம். சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நீங்கள் அதை என்னவென்று அழைப்பீர்கள்? ஆம், திருமண பரிசு. நீ என்னிடமிருந்து பரிசாக என்ன எடுத்துக்கொள்வாய்? 15,000. 15,000 வைத்து என்ன செய்வீர்கள்? நான் 200 ரூபாய் கொடுக்க வேண்டும். காய்கறி விற்பனையாளர். வேறு யாருக்கு நீங்கள் பணம் செலுத்த வேண்டும்? மற்றும் ஆம், நான் 1200 ரூபாய் செலுத்த. மின்சார பணியாளரும் கூட. சரி, உள்ளே சென்று எல்லா கணக்குகளையும். ஒரு நிமிடம். இன்னும் ஒரு கணக்கு மீதமுள்ளது. நீ எனக்கு கட்டளையிட்டாய். எந்த கணக்கு? நான் கடவுளிடம் பிரார்த்தனை செய்திருந்தேன். நான் உன்னை அடையும் நாளில் நாம் நன்றியுணர்வுக்காக பிரார்த்தனை செய்வோம்.